எப்படி அசுரன் டைம்ல இருந்தே போட்ட பிளான் ஆக்கன்? இல்லைக்கா, இது எனக்கு பிளானில் இருந்ததே இல்லை. எனக்கே இது ரொம்ப புதுசாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னை வந்து நிறைய பேர் டேரக்டர்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப புது ஆங்கிளாக தான் இருக்குது. அது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கே கொஸ்டினாக இருக்குது, உண்மையில நம்ம தான் டேரக்டர்ன்ற மாதிரி தான் இருக்குது. அது கடவுளாக அமைச்சது தான். ஸ்பாட்டுக்கு அம்மா அப்பா அக்கா யாராவது வந்தாங்களா? எப்பயாச்சும் தான், ஒரு வாட்டி 2 வாட்டி தான் மேக்ஸிமம் 3 பேருமே வந்திருப்பாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி படங்கள் நடிக்கும் போதோ இல்லை பண்ணும் போதோ நான் ரொம்ப ஐசோலேட் ஆகிடுவேன். நான் ரொம்ப ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் ஃபுல் ஃபோக்கஸ் இதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்களே வந்து என்கிட்ட சொல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டு தான் வருவாங்க ஸ்பாட்டுக்கு. ஸோ எனக்கே ஷாக்காக தான் இருக்கும் அவங்க வந்திருக்கிறது. அது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது அந்த ஃபேமிலி வந்து அங்கே இருக்கிற ஜோன் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஆகாது. ஆமாம், எனக்கு பர்சனலாக அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பையன் பண்ணுறதை பார்க்கணுன்னு சந்தோஷமாக இருக்கும். பட் எனக்கான அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு என்ன ஒரு மாதிரி கன்ஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சொன்னேன். ஆமாம், அப்பா வருவார், ஒரு மேக்ஸிமம் 10 minutes கிளம்பிடுவார், அவ்வளோதான். அவர் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டார். அம்மா தான் கொஞ்சம் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா அதுக்கு ஒரு டைமுக்கு மேலே எனக்கு அது புரிஞ்சிருச்சு, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அவங்கள ஒரு ஓரம் அமைச்சிடுவானா. கரெக்டாக எங்கள் அம்மா வந்த அன்றைக்கி ரொமான்ஸ் சீன் வேறு நினச்சிருந்தேன். 3 ஹீரோயின் கூடயுமே அதனால் மாட்டிடுறான். அம்மா வீட்டில் செமையாக கலாய்ச்சி தள்ளி இருப்பாங்கல்ல. ஆமாம்.